காந்திஜி சோதனையும் சாதனையும். அணிந்துரை. எனவே காந்திஜியை காந்தியடிகள் என்று குறிப்பிடுவது பொருத்தம்தான். ஒரு நாடு சிறப்பு பெறுவதில் அந்த நாட்டை ஆள்பவர்கள் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள். பொய்களை அள்ளி அள்ளி வீசி வீசி முக்கிய பங்கு வகிக்கிறார்கள். பொய்களை பக்கத்து துணையாக கொண்டு பொய் வாழ்க்கை வாழும் முறையற்ற வாழ்க்கை வாழும் பொய்யான வாக்குறுதிகளை அள்ளிவிடும் வாக்குறுதி சக்கரவர்த்திகளான அரசியல்வாதிகளுக்கு காந்திஜியின் வாழ்க்கை நிறைய படிப்பினைகள் இருக்கின்றன. மனிதனாக வாழ, மனிதன் தெய்வமாக வாழ உதவுவதே ஆன்மீகம். அரசியல் வானில் பல அரிய சாதனையை படைத்த காந்திஜிக்கு ஆன்மீகம்தான் அடிப்படையாக விளக்கியது. வெறியும் கொலையும் சுயநலமும் தலைவிரிதாகட்டும், அரசியலும் அன்பையும் அனந்தையும் அஹிம்சையையும் சத்தியத்தையும் வாழ்ந்து காட்டியவர் காந்திஜி. அவர் இன்றைய அரசியல்வாதிகளை போன்று ஆதாயம் தேடி அரசியலுக்கு வந்தார் அல்லர். மாறாக வன்முறை இல்லாத அஹிம்சை வழியில் அவர் மக்களை நெறிப்படுத்தினார். ஆன்மீக வழியில் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும் என்பதை காந்திஜி ஒரு எடுத்துக்காட்டு. காந்திஜியின் தலைமையில் இருந்த அன்றைய அரசியல்வாதிகள் மக்கள் மது அருந்தும் தீய பழக்கத்திற்கு ஆளாகக்கூடாது என்று கருதினார்கள். சத்தியமே கடவுள் என்றும் காந்திஜி குறிப்பிட்டார். ஆன்மீக வாழ்க்கையின் மறுபெயர்தான் சத்திய வாழ்க்கை. சத்திய வழியை மனிதன் மறக்கும் போது சகத்தியில் விடுகிறான். சத்திய வாழ்க்கைக்கு மரம் தீயவர் தொடர்பும் தீய பழக்கங்களும் நம்மை குழியில் தள்ளிவிட்டு கைகோட்டி சிக்கும். நாட்டுக்கு தோண்டும் செய்பவர்கள் தெய்வ பக்தி உள்ளவர்களாகவும் சுயநலம் இல்லாதவர்களாகவும் அதன் பணிவுள்ளவர்களாகவும் இருந்த வேண்டும் என்பதையுடன் இட்ட தேசியவாதியான் காந்திஜியின் வாழ்க்கை நமக்கு உணர்த்துகிறது. அரசர்களாக இருந்த ஜனகர், அசோகர் போன்றவர்கள் அரச பதவிக்கு பெருமை தேடி